சிஏஏ ஓப்பனாகவே ஜமாத் பார்ட்டி பாகிஸ்தானோட அடிவரடிகளான ஜமாத்தை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா இந்தியாவோட மொத்த நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்க வந்து கண்காணிக்கிறதுக்கு பங்களாதேஷ் சைனாவோட சேட்டலைட்டா மாறக்கூடும். பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயும் பங்களாதேஷ் டிஜிஎஃப்ஐயும் வந்து நேரடி தொடர்புல இந்தியாவுக்குள்ள ஒரு அமளியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிளான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நாகாலாந்துல மிகப்பெரிய வெடிமருந்து கேட்ச் ஒன்று கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான்லயும் ஒரு பெரிய கேட்சை பிடிபட்டிருக்கு. அமோனியம் நைட்ரேட்டோட ரீசெண்டா அமோனியம் நைட்ரேட்டோட பெரிய கேட்சே வந்து ஒன்று ராஜஸ்தான் நாகோர்ல பிடிபட்டிருக்கு. டெல்லி மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு பங்களாதேஷ் வந்து ஈஸ்டர்ன் ஃபல்க்ரமை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட்ல இருந்து இந்தியாவை குறியாக வைத்து தாக்கக்கூடிய ஒரு பிளான், ஈஸ்ட்ல இருந்து மையமாக கொண்டு இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு பிளான். இதுக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக ஐஎஸ்ஐயும் டிஜிஎஃப்ஐயும் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதே சமயத்தில் நம் எதிரிகள் வந்து பெரிய அளவுல இந்தியாவுக்குள்ள அச்சுறுத்தல்களை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவில் கட்டக்கூடிய அணைகளை தாக்குவதற்கு சில பிளானை பண்ணியிருக்காங்க. சைனாவே என்ன சொல்லியிருக்கு, ஐயா சாமி இதெல்லாம் பண்ணிடாத, ஒரு டேம் மிச்சம் இருக்காது உன் நாட்டில், யோசிச்சுக்கோ. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். வணக்கம் சார். ஸோ பங்களாதேஷ் அண்டை நாடான பங்களாதேஷ் அடுத்த மாதம் நினைக்கிறேன் பிப்ரவரி 12 அறிவிச்சிருக்காங்க. ஆனா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராணுவ தளபதி அகற்றதற்கான சில முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனா முறியடிக்கப்பட்டு. என்ன காரணம்? ஏன்னா ராணுவ தளபதி வந்து யூனிஸுக்கு செவிசாய்க்கிற மாதிரி இல்லை. யூனிஸ் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சப்புறம் கூட தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தேர்தல் நடத்தணும்னு சொல்ற அளவுக்கு மனநிலையில இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து யுஎஸ்சிஏஏ ஓப்பனாகவே வந்து ஜமாத் பார்ட்டி பாகிஸ்தானோட அடிவரடிகளான ஜமாத்தை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ். ஆமா. என்ன ரீசன்னா யூனிஸும் ஜமாத்தும் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு யூனிஸோட அடிவரடிகளான என்சிபி நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி இந்த கிளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. ஏன்னா என்சிபிக்குள்ளேயே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. என்சிபிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற விரிசலானது எப்படிப்பட்ட விரிசல் தான்னா 60 பேர் கொண்ட செயற்குழுவில் 30 பேர் வந்து ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஜமாத்தோட அலையன்ஸ் வைக்கிறத எதிர்க்கிறாங்க. ஜமாத் வந்து ஒரு அடிப்படைவாத கட்சி, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண கட்சி. இன்னும் சொல்ல போனால் ஜமாத் தலைவர்கள் பலர் வந்து இன்னைக்கும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட நெருங்கிய தொடர்போடு இருக்காங்க. லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த மர்கசி ஜமாத் அஹலில் ஆதித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு, லஷ்கர் இ தொய்பாவோட கிளை அமைப்பு. அதோட தலைவரான இஸ்திஹாப் இலாஹி ஜஹீர் அப்படின்றவர் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துல பங்களாதேஷுக்கு இந்தியா எல்லைப்புறத்தை ஒட்டி நிறைய இடங்களில் சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. அதாவது சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள், இந்தியாவுக்கு எதிரான பேச்சு, இந்து மக்களுக்கு எதிரான பேச்சை பேசியிருக்காங்க. அந்த பேச்சை பேசும்போது ஜமாத் தான் அதுக்கு ஒருங்கிணைச்சிருக்கு. இன்னைக்கு எடுத்திருக்கிற கருத்து கணிப்புப்படி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி 34.7% என்னவோ அவங்களுக்கு வரக்கூடும். ஜமாத்துக்கு வந்து 33.6% வரக்கூடும். நெக் டு நெக் எலெக்ஷனாக இருக்கு. 3ஆம் இடத்தில் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஜெயிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், அவாமி லீக் ஏன் ஜெயிக்க? அவாமி லீக் என்ற கட்சி பேன் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சுயேட்சைகள் ஜெயிக்கலாம். அந்த சுயேட்சைகளோட சப்போர்ட்ல பிஎன்பி அரசும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது நேற்று நடந்த டெவலப்மெண்ட், சைனாவும் பங்களாதேஷும் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ட்ரோன் காப்டர்ஸ், ட்ரோன்களை பங்களாதேஷ்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதை காட்டுது? அந்த ட்ரோன்களை வந்து சைனாவோட சேட்டலைட்டோட நாளைக்கு லிங்க் பண்ணலாம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக இந்தியாவோட மொத்த நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்க வந்து கண்காணிக்கிறதுக்கு பங்களாதேஷ் சைனாவோட சேட்டலைட்டாக மாறக்கூடும். சிலிகுரியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாறக்கூடும். இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்காக தான் நம்ம இதை பார்க்க முடியுமே தவிர்த்து இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணோம், இந்தியாவுக்கு வந்து ஒரு சுமூகமான உறவை நாடணும்னா இது மாதிரியான போக்கை அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனோட 9 ஒர்க்கர்ஸ்
ஹிந்துக்கள் என்று தெரிந்து அவர்களை தாக்கியுள்ளார்கள். இந்திய ஹை கமிஷனை தாக்கி இருக்காங்க. தூதரக அதிகாரிகளை இந்தியா திரும்பி வர சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் வர சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு. பங்களாதேஷுக்கு கொடுக்குற விசாக்களை நம்ம பெரிய அளவில் கணிசமாக கம்மி செஞ்சுட்டு வரோம். எல்லைப்புற பாதுகாப்பை மேம்படுத்திக்கிட்டே வரும். சிஏஏல மாற்றங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயும் பங்களாதேஷ் டிஜிஎஃப்ஐயும் நேரடி தொடர்புல இந்தியாவுக்குள்ள ஒரு அமளியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிளான் மேற்கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நாகாலாந்துல மிகப்பெரிய வெடிமருந்து கேட்ச் ஒன்று கிடைச்சிருக்கு. 10,000 கேஜி என்னவோ மாட்டி இருக்கு நாகாலாந்துல. ஓகே, இங்க ஊடுருவி நான் இது மூலியம் நினைக்கிறீங்களா இல்ல? ஆமா, ஊடுருவல் மூலமா தான் வந்திருக்கு. என்ன ஒரு அஜெண்டாவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்ல பெரிய கலவரத்தை உண்டாக்கணும், வெடிப்பொருள்களை மைய பகுதிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னைக்கு அவங்களால பாகிஸ்தான் மூலமா வர முடியல. ஏன்னா இதை டெல்லி மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு பங்களாதேஷ் ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஃபல்க்ரம் ஒரு காலத்துல இருந்து, ஒன்று வெஸ்டர்ன் ஃபல்க்ரம், இன்னொன்று ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம். ஓகே, அது என்னன்னு கொஞ்சம் விரிவா. வெஸ்டர்ன் ஃபல்க்ரம்னா வெஸ்ட்ல இருந்து இந்தியாவை குறியாக வைத்து தாக்கக்கூடிய ஒரு பிளான். ஈஸ்ட்ல இருந்து மையமாக கொண்டு இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு பிளான். இதுக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக ஐஎஸ்ஐயும் டிஜிஎஃப்ஐயும் செயல்பட்டு கொண்டிருந்தது. இதுக்கு சைனாக்கும் இதுல லாபம் இருந்தது, சிஏஏக்கும் லாபம். இது கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னுவாங்க. இந்தியா இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைகள்லயே அவர்களை முழுகடிக்க வைக்கிறது. நம்ம பிரச்சனைகள்லயே, பாதுகாப்பு பிரச்சனைகள்லயே நம்மள முழுகடிச்சு வச்சா, இங்க அமைதி இருந்ததுன்னா, இங்க எந்த வெடிகுண்டும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும்போது அப்ப என்ன ஆகும்? பொருளாதார வளர்ச்சி வரும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும், எஃப்டிஐ அதிகம் இந்தியாவுக்குள்ள வரும். அப்போ என்ன ஆகும்? இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் அபரிவிதமாக அதிகரிக்கும். இது சைனாக்கும் அச்சுறுத்தல், யுஎஸ்க்கும் அச்சுறுத்தல். இந்தியா வளர்றதுனால இந்தியா ஒரு பெரிய வலிமையான நாடா வளர்றதால யாருக்கு இது நேரடி பாதிப்பு? அண்டை நாடுகள்ல பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும். இவங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். குறிப்பிட்டு பாகிஸ்தான் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் தான். அந்த ராணுவமே கூலிக்கு மாரடிக்கும். அவங்களோட அள்ளக்கைகளாக இருக்கும் தீவிரவாத இயக்கங்கள் இன்னும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ராணுவம் ஏவி விட்டா வேலை பார்த்துட்டு போறவங்க. அது மாதிரி ஏவல் படைகள் அவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஜமாத்தே இஸ்லாமி ஒரு ஏவல் படை, என்னன்னா ஹிஸ்புத் தஹ்ரீர் ஒரு ஏவல் படை, அன்சருல் பங்களா ஒரு ஏவல் படை, இஸ்லாமிக் சாத்தர் ஷபீர்னு ஒன்று இருக்கு, அது ஒரு ஏவல் படை, ஹுஜி அர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி பங்களாதேஷ் ஒரு ஏவல் படை, இந்த சைடு எடுத்துட்டா லஷ்கர் ஏ தொய்பா ஒரு ஏவல் படை, ஜெய்ஷே முகமது ஒரு ஏவல் படை, அர்கத்துல் அன்சர் ஒரு ஏவல் படை, அர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி பாகிஸ்தான். அங்க பாகிஸ்தான்ல ஒரு பிரான்ச், இங்க பங்களாதேஷ்ல ஒரு பிரான்ச். பேங்குக்கு பிரான்ச் இருக்கு, தீவிரவாத அமைப்புக்கே பிரான்ச் வச்சிருக்கு இங்கதான். ஓகே, இந்த நாகாலாந்துல வெடிப்பொருட்கள் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இது சாதாரணமா நம்மளால கடந்து போய். இது அங்க மாத்திரம் இல்ல, ராஜஸ்தான்லயும் ஒரு பெரிய கேட்சை பிடிபட்டிருக்கு. அமோனியம் நைட்ரேட்டோட ரீசெண்டா அமோனியம் நைட்ரேட்டோட பெரிய கேட்சே ஒன்னு நாகோர், ராஜஸ்தான் நாகோர்ல பிடிபட்டிருக்கு. ஒன்னு வெஸ்ட் ஒன்னு ஈஸ்ட் இப்படி இருக்கு. அப்போ 2 விஷயங்கள் தெரிய வருது. நம்மளோட உளவமைப்பும் நம்மளோட பாதுகாப்பு அமைப்பும் திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நம் எதிரிகள் பெரிய அளவுல இந்தியாவுக்குள்ள அச்சுறுத்தல்களை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2 தான் நம்மளுக்கு இதுல புரிய வரக்கூடிய விஷயம். ஆனா பாகிஸ்தான் தான் பிரச்சனைகளில் தானே முழுகும் என்பதற்கு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் நடந்த சம்பவமும், பாகிஸ்தான்ல நடந்து கொண்டிருக்கும் சம்பவமும், பாகிஸ்தான் காசாவுக்கு இராணுவத்தை அனுப்பினால் என்ன நடக்கும் என்று வரக்கூடிய நாட்கள் நமக்கு அறிகுறிகளாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா காசா போர்ட் ஆஃப் பீஸ்ல கூட என்ன ஷாபாஸ் ஷெரீப் வேற கையெழுத்து போட்டிருக்காரு. பாத்தீங்களா இல்லையா? அந்த 30 மெம்பர்ஸ் கையெழுத்து போட்டாங்கல்ல, ட்ரம்போட காசா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திறந்து காட்டினாரு. ஷாபாஸ் ஷெரீப் பாத்தீங்களா? கீழே உட்காந்துருந்த ஆசி முனீர் டாவோஸுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, நீ ஒரு ராணுவ தளபதி, அது ஒரு எக்கனாமிக் ஃபாரம், அங்க உனக்கு என்ன வேலை? சரி போனேன், அது எக்கனாமிக் ஃபாரம்ல, அங்க எதுக்கு உனக்கு புல்லட் ப்ரூஃப்? அந்த புகைப்படம்லாம் கூட சமூக வலைதளத்துல வைரல் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ பயம், அவ்வளோ பயம். நிறைய பேருக்கு நம்ம அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்க, அங்க எதுக்கு புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறதெல்லாம் கலாய்ச்சலாம் போட்டிருந்தாங்க. பயம். ஓகே, ஒன்று பங்கர்ல ஒளிஞ்சிக்க வேண்டியது, வெளியே வந்தால் புல்லட் ப்ரூஃப் போட்டுக்க வேண்டியது. ஓகே சார், இந்த பங்களாதேஷ் நடக்கக்கூடிய இந்த தேர்தல், ஸோ பங்களாதேஷுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவுக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். ஸோ உங்களுடைய பார்வையில் இந்தியா இதை எப்படி பார்த்துட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 12க்கு அப்புறம் அந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா பங்களாதேஷோட ஒட்டுமொத்த உறவை தீர்மானிக்கும். பிஎன்பி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா பங்களாதேஷ் உறவு ஷேக் ஹசீனா காலத்துக்கு சென்று விடுமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் யூனிஸோட காலகட்டத்தை இந்த அளவுக்கு மோசமான உறவு எப்பயும் இருந்ததில்லை.
அதோட கொஞ்சம் பெட்டரான உறவு தான் இருக்கும் என்பது என்னோட ஓரளவுக்கு சுமூகமான உறவு தான் இருக்கும். அதுதான் நாடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பகைமையை நாட வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி நம்ம எடுத்து பார்த்தா உறவு வந்து மேம்படும் அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கே தவிர்த்து, ஆனா ஷேக் ஹசீனா இருக்கும்போதான அந்த போக்கு இப்போ திரும்ப வருமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஓகே. இது சிஏவுடைய பங்குமே இதுல வந்து யூனிஸ் அரசாங்கம் அமைச்சதுல அந்த இன்டீரியம் கவர்மெண்ட் தேர்தலையே அவங்க பங்கு இருக்க போகுது. ஓகே, இல்ல அதான் கேட்க வந்தேன். தேர்தலையே அவங்க ஜமாத் ஜெயிக்க வைப்பதற்கு நிறைய முயற்சிகள் சிஏஏ எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு. ஆமா, அதான் அவங்க இயல்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சிஏஏ இதை பண்ணும் அப்படின்னு நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லிட்டேனே. நான் ஓகே, சிஏஏ பண்ணாம இருக்குமா, ஐஎஸ்ஐ பண்ணாம இருக்குமா? அதுதானே அவங்க தேவையே. டெஃபினட்டா பண்ணுவாங்க. அதனால தானே டெரஸ் ஜாக்சன் அங்கே கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அங்கே கோகோ ஐலாண்ட்ஸில் ஒரு முக்கியமான கமாண்டர், அங்கே இருக்கிற லில்லிபாட் பேஸ் அப்படின்வாங்க, ஒரு சின்ன பேஸ் இருந்தது அமெரிக்காவுக்கு, அந்த பேஸ் கமாண்டர் கொல்லப்பட்டார். பங்களாதேஷோட ராணுவ தளபதி வக்கருர் ஜமான் அவரோட ஹெலிகாப்டரில் போய் அந்த சடலத்தை மீட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் உடற்குறு ஆய்வு கூட செய்யாமல் அந்த பாடியை வந்து அமெரிக்காவுக்கு திருப்பி அமிச்சாங்க. ஸோ சிஏ இஸ் வெரி ஆக்டிவ். அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. பங்களாதேஷோட இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கண்டெயின் பண்றதுல பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா பார்டர் வந்து போரஸா இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல இந்த பிப்ரவரியில தேர்தல் நடக்க போகுது. அடுத்து எங்க தேர்தல் நடக்க போகுதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா வர ஏப்ரல்ல வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்க போகுது. இதோட இம்பாக்ட் இங்க இருக்கும். ஸோ அதனால்தான் இது நம்மளோட ஒட்டுமொத்த நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா நம்ம அணுகணும். இது வெறும் பங்களாதேஷோட ஜனநாயகம் சம்பந்தப்பட்டதா, பொருளாதார சம்பந்தப்பட்டதா மாத்திரம் பார்க்காம இது நம் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாகவும் நம்ம அணுகணும். இதனோட ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அதை நான் மக்களுக்கு சொல்லியே ஆகணும். இது பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட். பாகிஸ்தான் இந்தியாவில் கட்டக்கூடிய அணைகளை தாக்குவதற்கு சில பிளானை பண்ணியிருக்காங்க. சைனாவே என்ன சொல்லியிருக்கு, ஐயா சாமி இதெல்லாம் பண்ணிடாத, நீ பண்ணனா திரும்பி இந்தியா வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்க உளவுப்படி அவங்க வந்து உன்னை தகர்க்கிறதுக்கு, உன் நாட்டுக்குள்ள இருக்க டேம்ஸையே குறிவச்சு தகர்க்கிறதுக்கு அவங்க ஸ்பெஷலைஸ்டு அம்யூனிஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க, ஏவுகணைகளையும் அம்யூனிஷனையும். ஒரு டேம் மிச்சம் இருக்காது உன் நாட்டில், யோசிச்சுக்கோ, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ வந்திருக்கு. அதோட என்ன சொல் கசிது இன்ஃபர்மேஷன். பாகிஸ்தான் யூஸ் பண்ண சைனாவோட ராக்கெட் PL-15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட், 4 ராக்கெட் வந்து இந்தியா வந்து செயலிழக்க செஞ்சு ஜாம் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள வந்த ராக்கெட்டை அது அப்படியே அலேக்கா கொத்தா கீழே விழுந்து, கொஞ்சம் கூட ஸ்கிராச் இல்லாம உடையாம செதறாம அப்படியே விழுந்துருச்சு. அதாவது எல்லா ராக்கெட்டுக்கும் ஸ்பெசிபிக் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபியூயல் எரியறத வந்து அந்த எரி பொருள் வந்து எரியும். அது சாலிடா லிக்விடா என்ன ப்ரொப்பலண்ட் இருந்தாலும், ப்ரொப்பலண்ட்னா ஃபியூயல் இருந்தால் எரிஞ்சா அதை வச்சுதான் இவ்வளவு இலக்க போக முடியும். கடைசி நேரத்தில் இருக்கும்போது அந்த ஃபியூயல் வந்து கம்மியாயிட்டு இருக்கும்போது அது வந்து அதோட சிக்னல் வந்து கொடுக்கும், அதுக்கு இவ்வளவுதான் ஃபியூயல் இருக்குன்னு சொல்லணும். அப்போ ராக்கெட்டோட கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோடுக்கு போயிடும், அதுவே வெடிச்சு செதறிடும். ஆனா சைனா அமைச்ச ராக்கெட்ல நம்ம என்ன பண்ணோம், ஜாம் பண்ணிட்டோம், மொத்த போடியும் ஜாம் பண்ணி நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம். இது எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல பாட்டு. ஆனா என்ன மெத்தட்ல என்ன டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு இது வரைக்கும் இந்தியா டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஆனா நம்ம வந்து அட்வான்ஸ் டெக்னிக் ஏதோ யூஸ் பண்ணி தான் ஜாம் பண்ணியிருக்கோம் அந்த வார் ஜோன்ல. அது எப்படி பண்ணோம் ஏது பண்ணோம்னு சொல்றத வந்து நம்ம வெளியே சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை இந்தியாவுக்கு. அது கிளாசிஃபைடு கீழே வந்துடும். ஆனா ராக்கெட் மொத்தமா கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு மொத்தமா கிடைச்சதுல அதுல இருக்கிற ஃபியூயல் பேரு CL-20 என்ற ஒரு ஃபியூயல், அந்த காம்பவுண்ட் பேர். ஒரு ராக்கெட் ஃபியூயல் டெவலப் பண்றதுக்கு சில நேரங்கள் 5 to 10 ஆண்டுகள் ஆகும். இது சைனா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து காப்பி அடிச்ச ஒரு ஃபியூயல், அங்கேருந்து திருடிட்டு வந்தது. 87ல் கிடைச்சா அதை அவங்க டெவலப் பண்ணி அதை 2000 ஆண்டுகள் 2005 அந்த டைம்ல வந்து அவங்க ஸ்பெஷலைஸ் ஆனாங்க. ஆனா பாகிஸ்தான் புண்ணியமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க, அலேக்க தூக்கி இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா ராக்கெட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகல, ஃபியூயல் இன்டாக்டா இருக்கு உள்ளே. அதுக்கு சிக்னல் போயிருந்தா தானே வெடிச்சிருக்கும். அது சிக்னல் போல வெடிக்கல, ஃபியூயலோட நம்மளுக்கு கையில கிடைச்சிருச்சு ராக்கெட்டு. இப்போ அதோட மொத்த சிஸ்டமும் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம அஸ்த்ரா சிஸ்டம்ல நம்ம இன்டிகிரேட் பண்ணி அஸ்த்ரா சிஸ்டமோட ரேஞ்சை நம்ம இனிமேல் வளர்க்க முடியும். ஸோ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் CL-20 ஃபியூயலை வந்து இந்தியா நம்மளுக்கு தகுந்த போல மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு படத்துல சத்யராஜ் வந்து வடிவேலை பார்த்து சொல்லுவார், காலைல கொடவழி வரைக்கும் சோறை போட்டு உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படின்ட்டு. அது மாதிரி
ஃப்ரீயா கொடுத்ததுக்கு வெப்பனை உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டேன்னு சைனா பாகிஸ்தானை பத்தி சொல்லும். சைனா வந்து ப்ராடக்டை டூப்ளிகேட் பண்றதுல வல்லவர்கள். அது அமெரிக்காவோட F-15 ஃபைட்டர்ஸை காப்பி அடிச்சு J-10C அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை பண்றதாகட்டும், இல்ல மற்ற மெசைல்ஸை பண்றதா, இது எல்லாமே காப்பீடு வெர்ஷன் தான். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, யூஸ் பண்ண தெரியாத நாட்டுக்கும் தப்பா யூஸ் பண்ற நாட்டுக்கும் கொடுக்கறது தான். அதுவும் அதுலயே எல்லா நாடுமே வந்து எக்ஸ்போர்ட் வெர்ஷன் ஒன்று வச்சிருக்கோம், சொந்த வெர்ஷன் ஒன்று வச்சிருக்கோம். பாகிஸ்தானுக்கு கொடுத்த எக்ஸ்போர்ட் வெர்ஷன்ல அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, கரெக்டான வெர்ஷனையே அவங்க யூஸ் பண்ற வெர்ஷனையே கொடுத்துருக்காங்க. கடைசியில இப்ப என்ன இருக்கு, அவங்க யூஸ் பண்ற வெர்ஷனை கொடுத்ததுனால அதை நம்ம கையில மாட்டினதால இன்னைக்கு சைனாவோட ஆர்மிக்குள்ளேயே அது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, PLAக்குள்ளேயே. அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த பர்ஜ் நடந்திருக்கு. இதை பத்தி ஏற்கனவே நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன். சைனீஸ் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் அதோட 2வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய வைஸ் சேர்மனான ஜாங்குசியாவியே பதவி விட்டு தூக்கியிருக்காங்க. அவர் தான் இந்த ராக்கெட் ஃபோர்ஸுக்கும் இன்சார்ஜா இருந்தாரு, ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் அவர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி தூக்கியிருக்காங்க. இப்ப புரிய வருதா? ஒரு சின்ன ஆபரேஷன் சிந்தூரால எத்தனை நாடுகளுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் பிரச்சனை வந்து உலகம் தெரிஞ்ச உண்மை. அமெரிக்கா கட்டி கொடுத்த நூர்கான் பங்கர் போச்சு, அவங்க கொடுத்த சேட்டலைட் சிஸ்டம் போச்சு, ஐ மீன் ரேடார் சிஸ்டம் எல்லாம் அழிஞ்சுது. சைனா கொடுத்த HQ-9 ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லிடுச்சு. அவங்க கொடுத்த PL-15 ராக்கெட் வேஸ்டா போச்சு. அவங்களோட F-16 ஃபைட்டர்ஸும் சைனாவோட JF-17 ஃபைட்டர்ஸும் அதுவும் வேஸ்டா போச்சு. இது நடுவில் வேற எங்க ஃபைட்டர்ஸை வந்து பங்களாதேஷ் வாங்க போகுது. பங்களாதேஷ், நைஜீரியா, மியான்மர், சவுதி அரேபியா, அசர்பைஜான் போன்ற நாடுகளில் பிரபலமானது JF-17 அண்ணா கடைசியில் அவனும் வாங்கல. ஏன்னா இவன் வந்து பாகிஸ்தான் விற்க போனான் சவுதி அரேபியாட்ட. ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள UAEயோட அரசர் இங்க வந்து போனாரா, MPZ. அதாவது பறக்கிறதுக்கு 3 மணி நேரம், திரும்ப பறக்கிறதுக்கு 6 மணி நேரம். இந்தியாவில் இருந்தது என்னவோ கரெக்டா 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். 1.5 மணி நேரத்தோட 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. 105 மினிட்ஸ் மீட்டிங் தான் அவர் இருந்தது பிரதமர் கூட. 105 மினிட்ஸுக்கு வந்து பேசிட்டு டீல் சைன் பண்ணிட்டு போயிட்டார் அவரு. அந்த டீல்ல ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா டிஃபென்ஸ் கோஆபரேஷன். அந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன் என்ன கொடுக்குறோம்னு சொன்னோம், ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்குறோம்னு சொன்னோம், பிளஸ் பிராமோஸ் மிசைல்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னோம். எப்போ பிராமோஸ் மிசைல் நம்ம UAE கொடுக்குறோம்னு சொன்னோமோ சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டான், வேணாம் உன் பிளேன் வேணாம், பார்த்தோம் உன் லட்சணத்தை நாங்கள் அங்கேயே பார்த்துட்டோம், வேணாம் விட்டுரு அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா கதை. இப்போ யாரும் வாங்குறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து வரக்கூடிய அழுத்தம் பாகிஸ்தானுக்கு அதிகரிக்க போகுது. இந்தியா சைட்லேருந்து பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகரிக்க போகுது. இப்போ காசா போர்ட் ஆஃப் பீஸ்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காசா போர்ட் ஆஃப் பீஸை இப்போ கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்களா. எல்லாரும் $3 பில்லியன் 3 வருஷம் கழிச்சு $1 பில்லியன் அதுல வேற ட்ரம்ப் வேற சொல்றாரு, காசா இஸ் a brilliant piece of real estate அப்படின்னாரு. அதாவது ஒரு நாட்டியா ரியல் எஸ்டேட்டை பாக்குறாரு அவர். பிசினஸ் நோக்கத்தோட தான் எல்லாமே. அவரோட குடும்ப பிசினஸ் நோக்கத்தோட தான் சார். அவர் என்ன ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தானே அவரு, ரியாலிட்டி டெவலப்பர். இங்க பல பேர் மெட்ராஸ்ல வந்து ரியாலிட்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவரும் ஒரு ரியாலிட்டி டெவலப்பர். அவர் உலகளாவிய ரியாலிட்டி டெவலப்பர் ஆயிட்டார் அவரு. காசாவை வந்து அங்க பில்டிங்ஸ் கட்டுவாராம், ஸ்கூல்ஸ் கட்டுவாராம், ட்ரெயின் லைன் போடுவாராம், பீச் ஃப்ரண்ட் வைப்பாராம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எதுக்கு பாகிஸ்தான் உள்ள எடுத்திருக்காரு தெரியுங்களா, 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா. ஆசிம் முனீர் வந்து பாகிஸ்தான்ல வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஃபீல்ட் மார்ஷல் கரெக்ஷன். அவர் வந்து அங்க ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர் ஆனப்புறம் என்ன பண்ணுவாரு, சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் காசா அப்படின்னு ஒரு பதவியை ஏற்படுத்தி வாட்ச்மேன் டியூட்டிக்கு வந்து அவர் அங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் ராணுவம் அங்க வாட்ச்மேன் டியூட்டியை பார்க்க போவோம். என்னங்க சிரிக்கிறீங்க நீங்க வேற, இத்தனை மாடி கட்டடம் கட்டும்போது அங்கே பில்டிங் கட்டுமான பொருட்கள் இருக்கும், சிமெண்ட் இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், இரும்பு இருக்கும். இதெல்லாம் யார் பாதுகாக்கிறது? பாதுகாக்கிறதுக்கு யாரோ ஒன்றும் இல்லை. பாகிஸ்தான் ஆர்மிக்கு சண்டை போட தெரியாதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் செக்யூரிட்டி டியூட்டி அது பார்க்க தெரியும்ல. அதுக்கு தான் அங்கே இப்போ வந்து போர்ட் ஆஃப் பீஸில் பாகிஸ்தானை சேர்த்துக்கிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தை அங்கே அனுப்பி பாகிஸ்தான் ராணுவம் வந்தாங்க செக்யூரிட்டி டியூட்டி பார்க்கும். ஆனால் பிரச்சனை எங்கே வெடிக்குதுன்னா, பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற கட்சிகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா மௌலானா ஃபசூலுர் ரஹ்மானோட கட்சி, அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, நீ பாலஸ்டைனோட காசியே நீ விட்டுட்ட, பாலஸ்டைன் மக்களை வந்து அம்போன்னு நீ விட்டுட்ட, நீங்க பண்றது வந்து இஸ்லாமுக்கு எதிரானது, பாலஸ்டைனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. பல ராணுவ தளபதிகள் ஆசிம் முனீர் மேல அதிருப்தியில இருக்காங்க. எப்போ வேணாலும் கிளர்ச்சி வெடிக்கலாம்.
அவர் பதவி விலகலாம், பதவி விட்டு காணாமல் போகலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் கோபமா இருக்காங்க. ஸோ ஆசிம் முனீர் வந்து ரிட்டையர் ஆகணும், ஆனா ரிட்டையர் ஆனா அடுத்து என்ன வேலை பண்றது? அதுக்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப். இங்க கூட கவர்மெண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸரா போய் உட்காந்துருப்பாங்க, அது பேர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப். அது மாதிரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாபுக்கு வந்து சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு கீழே ஃபீல்டு மார்ஷல் முனீர் அப்படின்னு போட்டுக்கலாம்ல, என்ன தப்பு இருக்கு? அதுதான் அதுக்கான முயற்சி அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட ஏன்னா பாகிஸ்தான் வந்து நாளைக்கு 3 வருஷம் கழிச்சு $1 பில்லியன் காசு போடுன்னா எங்கிருந்து காசு இருக்கு? அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்கவே காசு இல்லை என்கிட்ட. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். 3 வருஷம் கழிச்சு இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு. இதை அலோவ் பண்ணா உலக அமைதிக்கே கேடுது போர்ட் ஆஃப் பீஸ்ன்றது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்தில் வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, ஜெய்ஹிந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.